ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. ரத்னம் வந்து வீட்டுக்கு வந்து வேகமாக வராங்க. வந்தோடனே வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க, எங்கே மாமா பொண்ணு காணும் அப்படின்னு கேட்டோன்னே, தமிழ் எங்கே அப்படின்னோடனே, நம்ம முன்னாடியே போய் தேடி பார்த்துட்டோமா, அங்கே யாரையுமே காணும் அப்படின்ட்டாங்க. ஸ்கூலில் கேட்டேன், எனக்கு முன்னாடியே போன மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒருவேளை வீட்டுக்கு வந்துருப்பாளோன்னு கேட்குறதுக்காக தான் இங்கே வந்தேன். பார்த்தா இங்கேயும் காணும் அப்படின்னோன்னே ரொம்ப பதட்டப்படுறாங்க. நீ அழாத அப்படின்னு தைரியப்படுத்துகிறாங்க நம்ம பாரதிக்கு. ஒன்றும் அவசரப்படாத, நான் வேணால் ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ துரையை தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. ஆமாம், அவனையும் காணும் இல்லை சாயந்தரத்துலேருந்து அப்படின்னோடனே, அவனுக்கு ஃபோன் போட்டு பாரு அப்படின்னோடனே பாரதி வந்து கரெக்டாக ஃபோனை போடுறாங்க. அவன் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஐயோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னோடனே பதட்டத்தில் பயப்படுறாங்க. நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம பாரதி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு செக்யூரிட்டி கிட்டே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணை வந்து காணும், இங்கே ஸ்கூல்லேருந்து வந்தாலா இல்லையான்னு தெரில, ஒரு தடவை எல்லோரும் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு தடவை இது உங்களுக்கு தெரியாமல் உள்ளே இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, உள்ளெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை, நான் அப்படி இருந்தால் நான் ஏமா லாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து வேறு ஏதாவது பாருங்கள், வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து டென்ஷனில் பதட்டத்தில் அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சமயத்தில் வந்து டக்குன்னு ஆதிக்கு ஃபோன் பண்ணலான்னொன்னா ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வந்து ஃபோனை கார் ஓட்டிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக எடுக்கிறாங்க. எடுத்தோன்னா பாரதி வந்து அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. பாரதி என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க, நான் வந்து இப்போ தான் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே கால் பண்ணிட்டேங்க அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறப்பல ஆதி ஒரு நிமிஷம் தமிழை காணும் அப்படின்னோன்னா டக்குன்னு பிரேக்கை போடுறாங்க. பிரேக் போட்டோன்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டு இருந்த பைக் வரணும், பிரேக் சடனாக போடுற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் வந்து ஆதிட்ட வந்து பார்த்து போ, வண்டி ஓட்டுப்பா, ஏன் இவ்வளோ பதட்டத்தில் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் பாரதி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, தமிழ் எங்கே போனான்னு தெரில, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஆதி அப்படின்னு சொன்னான்னு, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு என்னமோ துரை மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவன் தான் அப்பப்போ அழைச்சிட்டு போவான், இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் மாமா அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அவர் போகிறதுக்குள்ளேயே வந்து தமிழை காணும் அப்படின்ட்டாங்க அப்படின்னோன்னே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தமிழ் மட்டும் கிடைக்கலன்னா நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் பேசினோன்னா, பாரதி நீங்கள் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன், நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து போலீஸ் கமிஷனர்லேருந்து எல்லாரையும் தெரியும், நான் எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து தமிழோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. தைரியமாக இருங்க, முதல்ல பதட்டப்படாமல் தமிழோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்தது வந்து பாரதி ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விசாரிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து யாரும் காணும். வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க தமிழை. அதே சமயத்தில் ஆதி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு காஃபி ஷாப்பாக ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிக்கிறப்ப ராத்திரி ஆகிடுது. ராத்திரி ஆனோடனே இன்னும் கொஞ்சம் பதட்டத்தை ஆயிடுறாங்க. தமிழ் வந்து காணுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாப்புல நம்ம ரத்னம் வந்தோன்னே, தமிழை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழாதீங்க மாமா, எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு வந்து தைரியம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் தான் பாரதி வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. முக்கியமாக வந்து தமிழ் இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை, அப்படி போயிருக்கான்னா வாசு வந்து அப்பாவாக நினச்சி அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் காமிச்சாங்களே, அந்த சீனை நினச்சி பார்க்குறாங்க. வாசுவை தவிர வேறு யாரையும் அப்பாவை ஏற்றுக்க மாட்டேன்னு வேறு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஓ இதெல்லாம் வேறு நடந்துச்சான்னு ரத்னம் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. சரி, பேத்தி வந்து என்னை பார்த்து பாசமாக பேசிகிட்டு இருப்பா, திடீர்னு இப்படி காணுமே, நான் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிருக்கணும், போகாமல் விட்டுறது தப்பாக போச்சே அப்படின்னு அவர் அழுகுறாரு. அழுகாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து நிச்சயமாக இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மணியும் வந்ததுனால மணிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, தமிழை காணும் அப்படின்னோடனே, எப்படி காண போவோம், துரை தான் நிச்சயமாக அழைச்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு மறுபடியும் பேசினோன்னே, அவன் காலையிலேருந்து ஆளையே காணும், ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃபில் வச்சுருக்கான், அவன்கிட்ட தான் இருக்கும், தைரியமாக இருங்க அப்படின்னு மணி வந்து சமாதானப்படுத்துகிறாப்புல. இப்படியா ஒரு மனுஷன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஆதி வந்துடுறாப்புல. கரெக்டாக வந்து அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்காப்புல நம்ம துரை நடந்து போனோன்னே துரையை பிடிக்கிறாப்புல நம்ம ஆதி. பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. எங்கேயா தமிழ் வச்சுருந்தா, காலையிலேருந்து நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம், சாயந்தரத்துலேருந்து தமிழை காணுமே அப்படின்னு. என்னது தமிழை காணுமா, எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு. என்ன விளாட்றியா, எங்கே வச்சுருக்க, மரியாதையாக சொல்கிறேன், நான் ஏன் சார் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து மறைச்சி வச்சுக்க போகிறேன், அவளை காணுங்கிறதே நீங்கள் சொல்லி தான் தெரியும், நான் வந்து சாயந்தரத்துலேருந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் வந்து தூங்கிட்டேன், அதனால் எனக்கு இப்போ தான் எந்திரிச்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு அந்தளவு வேறு எதுவும் தெரியாதே சார், தமிழ் காணுன்னா எனக்கும் பதட்டம் தானே இருக்கும், என் பொண்ணு மாதிரி தானே அது அப்படின்னு. சட்டையெல்லாம் வந்து ஆதி வந்து அவன் துரையை சரி பண்ணிவிட்டு, சரி நான் தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அதே சமயத்தில் வந்து துரை வந்து கடுப்பாக்குறேன், உன்னா என்னையே வந்து அடிக்கிறீங்களாடா, யாரா நீங்கள்லாம், சம்மந்தம் இல்லாதெல்லாம் வந்து அடிக்கிறான், இருக்குது உனக்கு ஒரு நாள் வசமாக வச்சு வெளுத்து எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு துரை வந்து எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்காப்புல.
ப ஆதி கரெக்டாக அந்த ஸ்கூல் கிட்டக்க வராப்புல வந்தோன்னே வந்து அவர் கார் டக்குன்னு நின்றுட்டு அவர் வந்து இதயத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் புரியுது அவர் மனசு வந்து சொல்லுது ஸ்கூலுக்குள்ளே தான் தமிழ் இருக்குது அப்படிங்கிறது. சொன்னோன்னே இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போ நம்மளோட இதயம் வந்து கரெக்டாக சொன்னிச்சுன்னா நிச்சயமாக வந்து தமிழ் இந்த ஸ்கூலில் தான் இருக்கோம், நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை பார்க்க நடந்து போயிட்டுருக்காங்க. செக்யூரிட்டி கிட்ட பேசலான்ட்டு வராங்க. அதே சமயத்தில் பாரதி வந்து வாசு ஃபோட்டோ முன்னாடி எனக்குன்னு இருக்கிறது இப்போ வந்து தமிழ் மட்டும்தான், இப்போ அவளையும் காணும்னா எனக்கு மனசு ரொம்ப பதபதிக்குது, நீ தான் பக்கபலமாக இருந்து தமிழுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் வந்து அங்கே ஒரு குடோன் மாதிரி ஸ்டோர் ரூமில் மறைஞ்சு மயக்கம் போட்டுருக்காங்க. அதோட இந்த எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.